சிங்கார சென்னையாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு இப்போ சீரழிந்த சென்னையாக மாற்றி இருக்கிறது தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திறமை என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடியிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். போக்சோ குற்றம் 52% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள். இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது யார் செய்கிறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்கிறது எல்லாமே திமுக பின்னணியில் தான் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர், அமைச்சரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவர் அந்த பெண்ணை இரவு 8 மணிக்கெல்லாம் அழைத்து போய் அவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு இன்னொரு சார் இருக்காரு பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த சார் வேற, இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற சார் வேற. இது SIR. இது அப்புறம் சொல்றேன், SIR பற்றி அப்புறம் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகர் மட்டுமல்ல, அரக்கோணம் கல்லூரி மாணவியை அவர்கள் பலாத்காரம் பண்ணி திருமணம் செய்து அவர்களை பிறகு அவங்களை சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. அதுவும் யார் என்று சொன்னால் தெய்வ செயல். அரக்கோணத்தில் இருந்து ஒரு தெய்வ செயல், திமுகவை சேர்ந்தவர். கோயம்பேடு பகுதியில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் பாலியல் தொழிலே ஈடுபடுத்தியதும் திமுகவை சேர்ந்தவர். இதுதான் திமுகவில் இன்னைக்கு மிக முக்கியமாக கஞ்சா கடத்தல், போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு திமுக அரசு இனி தொடர வேண்டுமா என்றுதான் எனக்கு முன்னாலே பேசினார்கள்.